இனிய நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய முதலாய் அம்மாவுக்கு என்கிற அவருடைய தாய் அங்கம்மாள் பற்றியான ஒரு கவிதை. நிச்சயமாக இந்த கவிதை உங்கள் நெஞ்சத்தை உழுக்கும் வல்லமை கொண்ட கவிதையாகும். உணர்ச்சி மிகுந்த அவர் ஊரில் புழங்கிய வார்த்தைகளை பயன்படுத்தி தன் தாயின் மீது அவர் கொண்ட அன்பை இந்த கவிதையில் சொட்டு சொட்டாய் நமக்கு வடித்து தந்திருக்கின்றார். அந்த தாயினுடைய அன்பினுடைய சிறப்பை அவர் ஒவ்வொரு சொல்லிலும் தூவி தூவி மிக அழகாக கூர்மையாக கேட்பவரினுடைய நெஞ்சத்தை தைக்கக்கூடிய வகையில் இந்த கவிதையை அவர் வார்த்து தந்துள்ளார். ஒரு முறை தலைவர் கலைஞர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் கூடியிருக்கக்கூடிய சபையில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இந்த கவிதையை வாசிக்கின்றார். அந்த சபையே அமைதியாக மௌனமாக அவரவர்களின் தாய் பற்றிய உணர்வை எண்ணியபடி அமைதியில் மூழ்கியது. அப்படி எல்லோருடைய ஆன்மாவையும் உலுக்கிய ஒரு உன்னத கவிதைதான் இந்த முதலாய் அம்மாவுக்கு என்கிற வைரமுத்துவின் அற்புதமான உணர்ச்சி பூர்வமான கவிதை. வாருங்கள் நண்பர்கள், கவிதைக்குள் செல்வோம். முதலாய் அம்மாவுக்கு கவிஞர் வைரமுத்துவின் அம்மா பற்றிய கவிதை. ஆயிரந்தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே ஓம்பெருமை ஒத்தவரி சொல்லலையே, காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகம் பேச்சு ஓங்கீர்த்தி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ ஏலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குலமகளே, என்னை புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்ல, வயிற்றில் நீ சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிருச்சு, கண்ணுகாது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப, கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணி ஆள வந்திருக்கும் தாசில்தார் இவன்தானோ, இந்த விவரங்க ஏதொன்னும் அறியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுக வரும், கதகதன்னு கழிகிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே, தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில் இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா, கொத்தமல்லி வறுத்து வச்சு குறுமுளகா 2 வச்சு சீரகமும் சிறுமுளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சி நீ கொழகொழன்னு வழிக்கையில அம்மி மணக்கும் அடுத்த தெரு மணமணக்கும், தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்தரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேன் ஒழுகும், கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும், வறுமையில நாமப்பட்ட வழிதாங்க மாட்டாம பேனா எடுத்தேன் பிரபஞ்சம் பிச்சரிஞ்சேன், பாசமுள்ள வேலையில காசு பணம் கூடலையே, காசு வந்த வேலையிலே பாசம் வந்து சேரலையே, கல்யாணம் நான் செஞ்சு கதியத்து நிக்கையிலே பெத்த அப்பன் சென்னை வந்து சொத்தெழுதி போன பின்னே 5-6 வருஷம் உன் ஆசை முகம் பார்க்காம பிள்ளை மனம் பித்தாச்சே பெத்த மனம் கல்லாச்சே, படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கைவிட மாட்டான்னு கடைசியில நம்பலையே, பாசம் கண்ணீர் பழைய கதை எல்லாமே வெறிச்சோடி போன வேதாந்தமாயிருச்சே, வைகையில ஊர் முழுக வள்ளூரும் சேர்ந்தழுக கைப்பிடியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே, எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, உனக்கேதும் ஆனதுன்னா
எனக்கு வேறு தாயிருக்கா? கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் மொழியின் மீதும் கவிதையின் மீதும் எவ்வளவு பற்று கொண்டிருக்கிறார் என்பதற்கு இரண்டு சம்பவங்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்று, கவிதையின் மீது அவர் கொண்ட காதல். இன்னொன்று, தான் பிறந்த மண்ணின் மீது அவர் கொண்ட பற்று. அதாவது வைரமுத்துவினுடைய 2 மகன்கள் இருக்கின்றார்கள், மதன் கார்க்கி, கபிலன், 2 பேரும். அதாவது இந்த மதன் கார்க்கியினுடைய மகனுடைய பெயர் ஹைக்கூ என்பதாகும். அதாவது தன்னுடைய பேரனுக்கு ஹைக்கூ என்கிற கவிதையை பேராக, அதாவது ஜப்பானிய கவிதை வடிவமான அந்த கவிதையின் வடிவத்தை ஒரு பெயராக வைக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியிருக்கின்றது. அப்படி தன் பேர பிள்ளைக்கு ஹைக்கூ என்று சொல்லக்கூடிய அந்த ஜப்பானிய கவிதை வடிவத்தின் பெயரை வைக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏனென்றால் அவருக்கு கவிதை என்றால் உயிர். கவிதையின் மீது ஒரு கட்டுக்கடங்காத பிரியம் கொட்டி கிடக்கின்றது. ஆகையால் தான் தன்னுடைய மகனின் மகனுக்கு ஹைக்கூ என்று பெயர் வைத்திருக்கின்றார். இன்னொரு சம்பவம், அதாவது தான் பிறந்த மண்ணின் மீது இன்றளவும் சென்னைக்கு வந்து உலகம் முழுவதும் கிளை பரப்பி பெயர் பெற்று பெருமை பெற்றிருந்தாலும் வைகை அணைக்கு கீழே தான் பிறந்த மண்ணான ஒரு சின்ன கிராமத்தை, அதாவது மெட்டூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர், அந்த வைகை அணையின் நீர்த்தேக்கத்தின் அடியில் மூழ்கி போன சோகம் அவருக்குள் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மெட்டூரின் நினைவாக 2வது மகனான கபிலனின் மகளுக்கு மெட்டூரி என்று பெயர் வைத்திருக்கிறார். ஆக தான் பிறந்த மண் வைகை அணையின் நீர்த்தேக்கத்துக்குள் மூழ்கி போனாலும் அதன் நினைவாக தன் 2வது மகன் கபிலனின் மகளுக்கு மெட்டூரி என்று பெயர் சூட்டி அந்த நினைவை இன்றளவும் போற்றி கொண்டிருக்கின்றார். இப்படி கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் கவிதையின் மீதும் தான் பிறந்த மண்ணின் மீதும் பற்று கொண்டவராக திகழ்கின்றார். அதை போலவே அம்மா பற்றிய நினைவுகளை இந்த கவிதையில் ஆழமாக சொல்லி சென்றுள்ளார். அதை நீங்கள் கேட்டு கிறுகிறுத்து போயிருப்பீர்கள். நன்றி நண்பர்களே, இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.